அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகள் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல். கிளிநொச்சி உட்பட பல தமிழர் பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் உள்ள குழந்தைகள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். இரவில் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். கைவிலங்குடன் விளக்கமறியலுக்கு அழைத்து செல்லப்பட்ட ராஜித. ஆசிரியராக விரும்புவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் நிமல் லன்சா கைது. லொரி நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஜனாதிபதி அடுருவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானம். முல்லைத்தீவில் தொங்கிய நிலையில் சடலம் மீட்பு. தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான முறைகேடுகள் குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். யாராவது முறைப்பாடு செய்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் விசாரணை நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பொறுப்புகளை வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் பல பகுதிகளில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய கிளிநொச்சி, பல்லவராயன்கட்டு, அக்கராயன்குளம், அறிவியல் நகர், புதுக்குடியிருப்பு, ஆனந்தபுரம் மற்றும் முள்ளிவாய்க்கால் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்று எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் அதிக வெப்பமான வானிலை நிலவும் போது வெளிக்கல நிகழ்வுகளை தவிர்த்து கொள்வது சிறப்பானது எனவும் உடல் நிலைக்கு ஏற்ற அளவில் அதிகமான நீரை பருகுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 14,834 குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரியொருவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட பல்துறை போதைப்பொருள் தடுப்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிகழ்ச்சியில் இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாடு முழுவதும் சுமார் 14,834 குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றனர். போலீஸ் நிலையங்களால் அடையாளம் காணப்பட்டு எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பல குழந்தைகள் உள்ளனர். குழந்தைகள் உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பணியாற்றி வருகின்றனர். ஆனால் மிகப்பெரிய பிரச்சினை எல்லா இடங்களிலும் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான். குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பான விவகாரங்களில் அதிகாரிகளால் படோவிட்ட மற்றும் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. குழந்தைகளை மீட்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தை மையமாக கொண்ட பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பரிந்துரைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். பலஸ்முல்ல போலீஸ் பிரிவின் உடககபத்த பகுதியில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த குற்ற சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 85 வயதுடைய பெண்ணொருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் உடககபத்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. தனியாக வீடொன்றில் வசித்து வரும் குறித்த பெண்ணிற்கு அவரது மகன் நேற்று இரவு உணவு வழங்கிவிட்டு வெளியேறியுள்ளார். இதன் பின்னர் வீட்டுக்குள் நுழைந்த ஒருவர் இந்த கொலையை மேற்கொண்டதாக போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளதாகவும் அவரை கைது செய்ய வலஸ்முல்ல போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
ராஜித சேனாரட்னவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்காரஜ் ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒளிந்து திரிந்து வந்த ராஜித சேனாரட்ன இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் நீதிவான் குறித்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான போட்டி பரீட்சை உரிய காலப்பகுதியில் நடத்தப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. விடயத்துடன் தொடர்புடைய வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் விசாரணைகள் நிறைவு பெற்ற பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொழில் கோரும் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் போது விண்ணப்பதாரர்களின் வயதெல்லையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வயதெல்லையை நீடித்து தற்போது ஆசிரியர் சேவையின் அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் நிமல் லன்சா சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான பின்னர் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கரவப்புத்தானே ககடகஸ் திகிலிய பிரதான வீதியில் எலியாபத்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்திற்கு கண்ணாடி ஏற்றிச் சென்ற லொரி சாரதி தூங்கியதால் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள பாலத்தின் தடுப்பு வேலியில் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது பாடசாலை மாணவியொருவரும் 27 வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர் லொரியின் உதவியாளராக இருந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. லொரியில் பயணித்த சாரதி மற்றும் மற்றொரு நபர் பலத்த காயங்களுடன் கரவப்புத்தானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவி மற்றும் லொரி உதவியாளரின் சடலங்கள் கரவப்புத்தானை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. கரவப்புத்தானை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அவரது பாதுகாப்பிற்காக இலங்கை இராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு ஒன்றிணைந்து கொள்ளப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அந்த பிரிவுக்கு விசேட பயிற்சியொன்றும் வழங்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் ஜனாதிபதி பாதுகாப்பிற்கு மேலதிகமாக இந்த சிறப்பு படைப்பிரிவு ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அவதானித்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். குறித்த இடத்துக்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் சடலத்தை பார்வையிட்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்கு பின்னர் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர் குரவில் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி தர்ஷன் என்பவர் ஆவார். இவரது மரணம் தற்கொலையா அல்லது வேறு காரணங்களால் உயிரிழந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.